இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவ இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவா. இம்மட்டும் காத்தவ இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவா. நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்லோ தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மாலை மேல் கட்டும் வீடும் நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மாலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவ இம்மானுவே, இன்னமும் காத்தன்னை நடத்துவா. இம்மட்டும் காத்தவ இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவா. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஓ நன்றி, இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நெஞ்சமே பயப்படாத, நீ கத்தரை நம்பு, உனக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு பயம், கலக்கம், தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் கத்தரை நம்புங்க, உங்களை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை நம்பினவர்கள் மாண்டதில்லை. இயேசுவை நம்பினவங்க வாழ்க்கையில மரணம் இல்லை, சாவு இல்லை, வியாதி இல்லை. இயேசுவை நம்புங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? எல்லாரும் இருக்கிற இடத்துல நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புறதை காட்டிலும் கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவன் அவனுக்கு நன்மை. கோர பயங்கரம் காற்றடிக்கலாம், எப்படி கண்மலை மேலே கட்டின வீடு நிலைச்சிருக்குமோ அது போல இயேசுவை நம்பினவன், இயேசுவை நம்பின சந்ததி, இயேசுவை நம்பின குடும்பம் தலை தூக்கும், வாழும், சுகித்திருக்கும். எல்லாரும் இருக்கிற இடத்துல அர்ப்பணிப்போம். இன்னைக்கு இந்த காலவேளை உங்க நம்பிக்கை எங்க இருக்குன்னு பாருங்க, இயேசு மேல வைங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களை, இன்னைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை ஆதாரமாக எடுக்க போகிறோம். இந்த நாளின் ஆதாரம் நம்ம பாடணும் பார்த்தீங்களா, துன்பம், கஷ்டம், இதை சார்ந்துதான் இந்த வேத வார்த்தை இருக்கு. 34 அதிகாரம் 19 வசனம், சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நீதிமானுக்கு வரும் அப்படின்னு வரும். அப்ப யார் இந்த நீதிமான்? நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்படி. அந்த நீதிமான் சொல்லுன்னா இம்மிடியட்டா இருதயத்தில் கொண்டு வருவாங்க, இதுக்கு நான் கண்டிப்பாக தகுதி இல்லை, ஏன்னா நான் பாவி, நீசன், இப்படி நான் தப்பு செஞ்சேன். இம்மிடியட்டாக மைண்டில் வந்துடும் நான் நீதிமான் இல்லைன்னு. ஆனால் கவனிங்க, நீதிமான் வேத புஸ்தகம் யாரை சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நம்மளை கொஞ்சம் அற்புதமாக செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை செட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு காரியத்தை யூகித்து செட் பண்ணிங்கன்னா அது தப்பு, அது தப்பான முடிவு. பைபிள் என்ன சொல்லுது அதை கவனிங்க கொஞ்சம். அதை அறிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம எண்ணத்தை செட் பண்ணிங்கன்னா, நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிங்கன்னா நன்மை உண்டாகும். யார் நீதிமான்? பைபிள் சொல்லுது கர்த்தரை நம்புகிறவன் தான் நீதிமான்.
இங்கே அநேகர் கர்த்தரை நம்புறதில்ல. அவங்க உழைப்பு, அவங்க திறமை, அவங்க சம்பாத்தியம், அவங்க ஆஸ்தி இல்லையா, நல்ல கை நிறைய சம்பாத்தியம் வருது பாருங்கள், நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை பிரதர், பணம்ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா, எல்லாம் நல்லா சேர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பணத்துக்குன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், எங்கே வேணால் கைட் பண்ணுங்கள், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு பணத்துக்குன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஹலோ, பணத்தை கொடுக்குறவர் கர்த்தர். நீங்கள் உழைச்சி நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் திறமையில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம் இருக்குது, உங்களுக்கு என்னதான் சூழ்நிலை வந்தாலும் சரி உங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி 30ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? தயவுசெய்து உங்கள் நம்பிக்கையை இயேசு மேலே வைங்க. கர்த்தரை நம்புகிறவன் தான் நீதிமான். ரெண்டாவது யார் நீதிமான் சொன்னால், கீழ்ப்படுகிறவன், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். கீழ்ப்படுதல் இல்லை, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளை. நீதிமான்னா யார்? கடவுளுடைய பிள்ளை. பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த கீழ்ப்படுதல் இல்லை. பாருங்கள், குடும்பத்தில் கீழ்ப்படுதல் இல்லை, குடும்ப ஜீவியம் ஏன் ஆசீர்வாதம் அல்ல? கீழ்ப்படுதல் இல்லை. ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் அல்ல? படிப்பில் ஒரு வெற்றியை பார்க்க முடியல, அவங்க வேலையில் பார்க்க முடியல, கீழ்ப்படுதல் இல்லை. கீழ்ப்படுதல் இருந்தால் தான் நீ கர்த்தரை நம்புறதுக்கு அது அடையாளம். புரிதுங்களா? கர்த்தரை நம்புறவன் தான் கீழ்ப்படிவான். கர்த்தர் இதை சொல்கிறாரு, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியா சொல்கிறாரு இல்லையா, அது என் ஆயுசு நாட்கள் நல்லது. அப்போ பாருங்கள், இது கர்த்தர் சொன்னது, நான் கீழ்ப்படுவேன். அப்போ பாருங்கள், கர்த்தரை நம்புறவன் தான் கீழ்ப்படிவான். கர்த்தரை நம்பாதவன் கீழ்ப்படிய முடியாது இல்லையா, கர்த்தரை நம்பாதவன் விசுவாசிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறவன் அவன் தான் நீதிமான். யார் நீதிமான்? கர்த்தரை. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க அவங்க மனதில் தோன்றதுன்னா ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு மனுஷனோடு கூட பழகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நல்ல மனுஷன், நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், நல்ல இடத்துல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். ஆனால் அவருக்கு பாருங்கள், ஒரு நாளில் ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் அவருடைய நிலைப்பாடு தெரியுது. அவர் பாருங்கள், ஒரு வேதத்தை படித்து அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். இவர் பாருங்கள், வேதத்தை படிக்கலன்னு நல்லா தெரியுது. இவர் என்னென்னா, அந்த ஒவ்வொரு பீப்புள் குரூப் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டு தானே, அதுவும் பைபிளில் இருக்குதானே அப்படின்னு. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு ஒரு மக்கள் இருக்கிறாங்க ஐயா. சனிக்கிழமை ஆராதிப்பாங்க, 7வது நாள் அந்த ஓய்வு நாளில் ஓய்ந்து தான் இருப்பாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. சில நல்ல விஷயங்கள் இருக்குது, சில காரியங்கள் அது சடங்கு, அந்த ரிச்சுவல்ஸை செய்கிற மாதிரி, சில நட்சத்திரங்கள் இதெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். சரி, நான் யாரையும் குறை பேசுகிறதுக்கு சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்னா, இது போல் ஒவ்வொரு குரூப் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ரைட்டு தான், அவங்கள நீங்கள் எப்படி அது இதுன்னு சொல்கிறீங்க? அவங்க பைபிள் பிரகாரம் தானே செய்கிறாங்க, பைபிள் பிரகாரம் செய்கிறாங்க, பைபிளில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஓய்வு நாள் ஓய்ந்திருந்தாங்க, கரெக்டு தாங்க, பைபிளில் இருக்குது. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குது, புதிய உடன்படிக்கையில் என்ன நடந்திருக்கு, இப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு, அதை கொஞ்சம் புரியணும்ல, அதை கொஞ்சம் கேட்கணும்ல. இல்லை. அப்போ பாருங்கள், இப்படி ஒரு மக்கள். இன்னொன்று என்னென்னா, சில பேர் அவங்க பாருங்கள் சபைகள்லே ஆராதிக்கிறாங்க இல்லையா, இந்த டிசைபிள்ஸு சில பேர் இருக்காங்க பாருங்கள், இந்த அவங்களே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இவங்க பரிசுத்தவான் நீதிமான். அவங்களுக்குன்னா ஒரு ஆராதனை, அவங்களையும் ஆராதிப்பாங்க, அவங்கக்கிட்டேயே வேண்டிக்குவாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த நன்மையை கொடுங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் நீதிமானாக இருக்க முடியாது. நீ கர்த்தரை மாத்திரம், இயேசு என்ற தேவனை மாத்திரம் ஆராதிக்கிறவனாக இருந்தால் மாத்திரம் நீ நீதிமான். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன், எல்லா பீப்புள் குரூப்புக்கு சேர்த்து. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் என்று வேற வழி இல்லை, அவர் மூலம்தான் போகணும் நீங்கள் பிதா கிட்ட. புரியுதுங்களா? ஆமாம், யாவே தேவன் இருக்கிறாரு, யெகோவா தேவன், கரெக்டு தாங்க. எப்படி போவீங்க? இயேசு தான் இல்லையா? கவனிங்க.
ரெண்டாவது மிக முக்கியமான காரியம் இந்த வசனத்தில் வர்றது, துன்பங்கள் அநேகமாக இருக்கும். பாருங்க, யார் நீதிமான்னு சொல்லிட்டேன். இந்த நீதிமான் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன், இவனுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுனா, ஐயோ பிரதர், இப்போ நான் அப்படிதான் நிலைமையில இருக்கிறேன், அநேகமாக இருக்கேன் இந்த துன்பம், மூச்சு விட முடியலையே, ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை. பிள்ளைகளே, பயப்படாதீங்க. உங்கள் துன்பம் அநேகமாக இருக்கலாம். ஏன் இந்த அநேகமான துன்பத்தை ஃபேஸ் பண்ண கர்த்தர் வைக்கிறாரு? ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். ஏன் இந்த அநேகமான துன்பங்கள் நீதிமானுடைய வாழ்க்கையில் வருது? நீதிமான்னா சாதாரண ஆள் இல்லைங்க. கர்த்தரை நம்புறவன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய ரகம், காட் கைண்டு. அப்போ இந்த காட் கைண்டுக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருது? வரக்கூடாதே அப்படின்னா இல்லை, வரணும். ஏன் வருதுன்னு சொன்னால், நம்ம தேவ ரகம் என்பதை நிரூபிக்க. இந்த உலகத்தில் சில துன்பங்கள், சில விஷயங்கள்னா இருக்கு பாருங்க. தரித்திரம், நோய், கொள்ளை நோய், பிரச்சனை, பற்றாக்குறை, இதுனா வந்தால் ஒரு மனுஷனை அழிச்சு போட்டுருது, நிரந்தரமாக அழிச்சிருது, சந்ததியே அழிக்குது. அப்போ இதுக்கு நடுவில் நீதிமான் இந்த துன்பங்களை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருப்பான்? அவனும் அழிஞ்சிருவானா? அப்படின்னும் போது தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இல்லை, நீதிமானுக்கு நான் உதவி செய்வேன் பண்ணுறேன். அப்போ கர்த்தர் ஏன் நீதிமானுடைய லைஃப்பில் இப்படிப்பட்ட துன்பங்களை அனுமதிக்கிறார்னா, எப்பா இது தேவ ரகம்பா, இந்த துன்பங்களெல்லாம் தோக்கணும், என் பிள்ளை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்பது, கர்த்தர் ஏதோ துன்பத்தை வாரி வாரி கொடுத்து இல்லையா? அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். துன்பம் தான் உனக்கு நல்லது, துன்பம் தான் உன்னை பரிசுத்தமாக்கும், துன்பம் தான் உன்னை நீதிமானாக்கும். அது கிடையாது. துன்பம் எப்படிங்க பரிசுத்தமாக்கும், நீதிமானாக்கும்? துன்பம் ஒரு மனுஷனை நீதிமானா பரிசுத்தமாக ஆக்குதுன்னு சொன்னால், இயேசு வந்து மறிக்கணும்னு அவசியமே இல்லையே. ஒரு மனுஷனை பண்படுத்துவதற்கு இந்த துன்பங்கள் இல்லை. இந்த துன்பம் ஏன் கிறிஸ்தவ ஜீவத்தில் வருதுன்னு சொன்னால், அந்த கிறிஸ்தவன், அந்த விசுவாசி அதை பதறாக்க ஜெயம் எடுக்க. ஆமென். கடைசி அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். கவனிங்க, இந்த துன்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரே நின்று நம்ம விடுவிக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நெருக்கம், நொறுங்கி போயிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நின்று உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு ஜெயம் தருவார், சுகம் தருவார். போய் கொண்டாடுங்கள். அப்பா பிதாவே, ஒரு வார்த்தையை அனுப்பி வைக்கிறேன், இந்த பிள்ளைகள் கொண்டாடட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. Bye-bye.